ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய் தான் சொல்லணும். வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நச்சாக்குட்டிக்கு ஹாஃப் இயர்லி லீவ் இருந்துச்சு. அப்போ கூட நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் போட முடியலை. ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை குழந்தைங்களுக்கு. அதனால் வீடியோவே போடலை. இப்போது ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் போனப்போ லைட் செட்டிங்லாம் போடல, கொஞ்சம் நேரமாகவே போயிட்டோம். ஏன்னா குழந்தைங்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. நிறைய 3D பிக்சர்ஸ் மாதிரி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸும் இருந்தது. அப்புறம் சைடில் கடைகளும் வச்சுருந்தாங்க. நச்சாக்குட்டி வந்து எந்த கேம் போனாலும் போகவே இல்லை. லாட்டன் தூரியில் மட்டும் விளையாடுறேன் அப்படின்னாங்க. அதுவும் நீங்களும் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட விளையாடி ஒரு 15 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நச்சாக்குட்டி ஆசையாக கேட்குதே அப்படிங்கிறதுக்காக போனேன். எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. பட் நச்சாக்குட்டி பயப்படவே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நச்சாக்குட்டி இங்கே வா, லாட்டன் தூரியில் போன அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. ஜாலியாக இருந்துச்சு. மேலே போய் கீழே வரும்போது உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நச்சாக்குட்டி வந்து பயந்த சுபாவம் உள்ள பொண்ணு தான். அதே சமயம் அது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகுது லாட்டன் தூரியே. அதனால் நான் கூட பயப்படும் பாதியில் வந்து அப்படின்னு நினச்சேன். ஆனால் பயப்படவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே தான் வந்துச்சு. எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ தாங்க நினச்சேன், இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்ராகன் ட்ரெயின் விளையாண்டு முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம். நச்சாக்குட்டி வந்து எனக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு நிறைய பேர் அப்போ தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. வண்டியுமே பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நின்றுச்சு. நாங்கள் வெளியில் வரும்போது சொல்லப்போனால் எல்லோரும் உள்ளே வர டைமு, நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பனி பெய்யுது. சரி, குழந்தைங்கள வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கள் குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்கங்க. அவங்கள பார்த்து நாங்களுமே சந்தோஷப்பட்டோம். இந்த கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ல லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகேங்க, எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.